அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். பொதுவாக கல்லுக்குள்ளே இருக்கிற தேர முதல் கருப்பையில் இருக்கிற உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவளிப்பவன் தான் சிவபெருமான். பொதுவாக விஷ்ணுவை அலங்கார பிரியர் அப்படின்னும் சிவபெருமான அன்னதான பிரியர்னும் அழைக்கிறோம். அன்னம் பரபிரம்மம், உணவை இறைவனாக பாவிப்பது நம்மளுடைய இந்து தர்மமாக விளங்கிட்டு வருது. ஒரு ஜான் வயிற்றுக்கு உணவு அவசியமானது. எனவே தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னும் இன்னைக்கு அளவுலையும் மக்களால் சொல்லப்பட்டு வருது. நாம் உண்ணும் அன்னமே ஆண்டவன், அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான். இறைவனே நமக்கு படியளப்பவன். அப்பேற்பட்டவனுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியில மட்டும் ஏன் அன்னாபிஷேகம் நடக்குது அப்படின்றத பற்றியும், சிவபெருமானுக்கு கிடைத்த சாபத்தை பற்றியும், சந்திரனுக்கு கிடைத்த சாபத்தை பற்றியும், அன்னாபிஷேக முறையை பற்றியும் இந்த ஒரே வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் உங்களுக்கு பதிவுகளாக வந்து சேரும். எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவரே பரம்பொருள். அப்படி அனைவருக்கும் அடிப்படை தேவையான அன்னம் வடிவில் சிவபெருமான் இருக்கிறார். அவருக்கு ஏன் அன்னாபிஷேகம் செய்கிறோம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இறைவனை அன்னம் பரபிரம்மம் அப்படின்னு அழைக்கிறோம். உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படை தேவை உணவு. உணவு என்பது வெறும் உடலை வளர்ப்பதற்காக மட்டுமல்ல, நாம் உண்ணும் உணவை பொறுத்துதான் நம்முடைய குணமும் இருக்கும். தமிழில் ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, கல்லுல உள்ள தேரை முதல் கருவில் இருக்கிற சிசு வரைக்கும் உணவளிப்பவன் தான் ஈசன் அப்படின்ற ஒரு அற்புதமான வாக்கியம் உள்ளது. உலகமே இயங்குவது உணவுக்காகத்தான். அப்படி நாம் உண்ணும் அன்ன வடிவில் இறைவன் நிறைந்திருக்கிறான். அதனால தான் பசியால் உணவுக்காக ஏங்குவோருக்கு நாம் உணவு வாங்கி தந்தால் நம் அனைத்து பாவங்களும் நீங்கும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் தனி சிறப்பு அமைஞ்சிருக்கு. அன்றைய தினத்தில் தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளோடு முழு பொலிவுடன் தோன்றியிருக்காங்க. ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவுடன் தோன்றுவான் என்றும், சந்திரனை முடிமேல் சூடிய ஈசனுக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்யப்படுது. நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி அப்படின்றதுனால அன்னைக்கு சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அபிஷேகம் செய்யப்படுது. இப்போ சந்திரன் பெற்ற சாபத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய ராசியில இடம்பெற்று இருக்கிற நட்சத்திரங்களான அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்களின் கணவர் தான் சந்திர பகவான். இவருக்கு ரோகிணியின் மீது மட்டும்தான் தனி பிரியம் இருந்தது. இவருடைய பிரியம் ரோகிணியின் மீது கொஞ்சம் கூடுதலாகவே இருந்ததுனால மற்ற மனைவிகள் மற்றும் அவர்களை பெற்றோர்களுடைய சாபம் தான் சந்திரனை சூழ்ந்து கொண்டது. மனைவியர் மீது சரியான அன்பு காட்டாத உன்னுடைய பொழிவு குறையட்டும் அப்படின்னு சாபமிட்டு இருக்காங்க. அந்த சாபத்தோட விளைவினால தான் சந்திரன் அவருடைய பொழிவை இழக்க நேர்ந்தது. தன்னுடைய பொழிவு குறைந்ததை எண்ணி வருந்திய சந்திரன் திங்களூரில் இருக்கிற கைலாசநாதரை வேண்டி தவம் இருந்தார். அமாவாசைக்கு 3 நாட்களுக்கு முன் பிறை வடிவில் இருந்த சந்திரன் முன் தோன்றிய ஈசன் சாபத்தில் இருந்து சந்திரனை மீள வைத்தார். முழு பொலிவையும் கொடுத்தார். அப்படி தன்னுடைய முழு பொலிவினை பெற்ற பௌர்ணமி தினம்தான் ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி. மற்ற பௌர்ணமி தினத்தை விட இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி மிகவும் பொலிவானதாக இருக்கும். இந்த நாளில் சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வந்து பிரகாசமாக தெரிவார். அந்த பிறை வடிவத்தில் இருந்த சந்திரனை தனது ஜடாமுடியில் சூடிக்கொண்டார் ஈசன். அந்த பிறையில் வீற்றிருக்கும் சந்திரனுக்கு உகந்த உணவு அரிசி. அதனால சந்திரனுக்கு உரிய இந்த தினத்துல ஈசனுக்கு அன்ன அபிஷேகம் செய்வதனால மிகவும் விசேஷ பலன்களை தருவார் அப்படின்னு நம்பப்படுது. ஈசனுக்கு நடைபெறும் அன்ன அபிஷேகத்துக்கு இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டா இது மட்டுமே காரணம் கிடையாது. ஒரு முறை பிரம்மாவுடைய கர்வத்தை அடக்க பிரம்மாவுடைய 5 தலைகளில் ஒரு தலையை சிவபெருமான் கொய்து விடுகிறாரு. அப்படி செய்ததுனால சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு விடுது. இதனால தன் சுய நினைவை இழந்த ஈசன் கையில் திருவோடு ஏந்தும் நிலை தோன்றியது. யார் சிவனுக்கு அன்னமிட்டாலும் அதை எடுத்து சாப்பிட முடியாத நிலையும் ஏற்பட்டது. அப்படி அன்னத்தை அவரின் கையால் எடுத்தாலும் அது அங்கிருந்து மறைந்துவிடும் என்ற ஒரு மோசமான சாபமும் இருந்தது. இந்த தோஷத்திலிருந்து விடுபட காசியில் அன்னபூரணியிடம் வேண்டியதாகவும்
அவர் அளித்த அன்னத்தால் இறைவன் தன் சாபத்திலிருந்து விடுபட்டார் அப்படின்னும், அன்னபூரணி சிவனுக்கு அன்னமிட்ட தினம்தான் ஐப்பசி மாத பௌர்ணமி தினமா விளங்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. உமையொரு பாகனாக இருக்கும் சிவபெருமான் அபிஷேக பிரியர். அதனால அவருக்கு 16 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம். அது என்ன அப்படின்னா, நீர், பசும்பால், இளநீர், கரும்புச்சாறு, சந்தனம், விபூதி, தயிர், பஞ்சாமிர்தம், மாப்பொடி, மஞ்சள், அன்னம் ஆகியவை. இவற்றில் மிக சிறப்பானது அன்னாபிஷேகமே. ஒருவன் எத்தகைய உணவு உண்கிறானோ அதை பொறுத்தே அவனுடைய மனம் இருக்கும் அப்படின்னு சொல்லுது நம்முடைய உபநிடத்தங்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னதானத்தை கொஞ்சம் கூட வீணாக்க கூடாது அப்படின்றதை உணர்த்தவே, அன்னத்தின் தெய்வீக தன்மையை எடுத்து காட்டவும் அன்னாபிஷேகம் செய்யப்படுது. சிவபெருமானுக்கு 16 வகையான பொருட்களால் தினம்தோறும் அபிஷேகம் நடைபெற்றாலும், வருஷத்துக்கு ஒரு முறை ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும் அன்னாபிஷேகம் மிக மிக விசேஷமானதாகும். அன்னாபிஷேகம் கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படின்னும், பல கோடி லிங்கங்களை ஒரே நேரத்தில் வழிபட்ட பலனும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். இதனால கடன் தீரும், வறுமை நீங்கும், பாவங்கள் தீரும், செல்வ வளம் சேரும், தரித்திரம் நீங்கும் அப்படின்றதும் ஐதீகம். இந்த ஆண்டு ஐப்பசி அன்னாபிஷேகம் நவம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. ஐப்பசி மாசத்தோட நிறைவு நாளும் கூட இதுதான். அன்றைய தினம் அதிகாலை 3:53 மணிக்கு துவங்கி நவம்பர் 16ஆம் தேதி அதிகாலை 3:42 வரை பௌர்ணமி திதி உள்ளது. அன்றைய தினம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை ஆகிய 3 நட்சத்திரங்களும் இணைந்து வருவது மிகவும் விசேஷமான ஒன்றாகும். இந்த நாளில் அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படும். சில ஆலயங்களில் உச்சிக்காலை வேளையிலும், சிவ ஆலயங்களில் மாலை நேரத்திலும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படும். சிவனை இந்த அன்னாபிஷேக திருமேனியோடு தரிசிப்பது மிக மிக புண்ணியமான ஒன்றாகும். சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் அன்ன பிரசாதத்தை சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும். தொழிலில் நஷ்டம், சரிவுகளை சந்திப்பவர்களுக்கும், மன நிம்மதி இழந்து தவிப்பவர்களுக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என வருந்துபவர்களுக்கும் இந்த அன்னா பிரசாதத்தை சாப்பிட்டால் நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு நலமுண்டாகும். சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையாக நீங்கப்பட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமிதான். இந்த நாளில் சந்திரனுக்குரிய தானியமான அரிசியால் சிவனுக்கு அன்னம் சமைத்து அபிஷேகம் செய்து வந்தால் சந்திர தோஷம், சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் நாளில் அன்னாபிஷேகத்திற்காக கோவிலுக்கு அரிசி வாங்கி கொடுப்பது நல்லது. இதனால் நம்முடைய வீட்டில் எப்போதும் உணவு தட்டுப்பாடு என்பது ஏற்படவே செய்யாது. அடுத்ததா அன்னாபிஷேகம் செய்யும் முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வடித்து சற்றே ஆற வைக்கப்பட்ட அன்னத்தை கொண்டு சிவலிங்க திருமேனி முழுவதையும் மறைத்து அதன் மேலாக காய், கனி வகைகளை கொண்டு அலங்காரம் செய்து, இந்த வேளையில் யஜுர்வேதம், ருத்ரம், சகம் போன்ற மந்திரங்களின் பாராயணம் நடைபெறும். லிங்கத்தின் ஆவுடையிலும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னத்தை எடுத்து சென்று கோவில் குளத்திலோ இல்லை ஆற்றிலோ கரைப்பார்கள். நீர்வாழ் உயிர்களுக்கும் உணவு அளிப்பார்கள். நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கும் மேல் பாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படுது. இந்த பிரசாதத்தை உண்டால் நோய் நொடிகள் வராது, குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பதும் ஐதீகம். சோறுதான் சொர்க்கநாதர், சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று இன்றும் மக்கள் சொல்வதுண்டு. நாம் உண்ணும் அன்னமே ஆண்டவன். அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான். அவனே நமக்கு படியளப்பவன். எனவே இறைவனுக்கு அன்னாபிஷேகம் என்பது நாம் அவனுக்கு செலுத்தும் நன்றிக்கடனாகும். ஈசனே அன்னத்தின் வடிவில் அருள் புரிகிறார். ஈசன் இல்லாமல் எதுவும் இல்லை. உணவளித்து நம்மை வாழ வைக்கும் ஈசனுக்கு நன்றி கடனாக அன்னாபிஷேகத்தை செய்கிறோம். வானவியல் சாஸ்திரத்தின்படி துலா மாத பௌர்ணமி தினத்தின் போதுதான் சந்திரன் அதிக பொலிவாக தோன்றுவான். சந்திரனுக்கு உகந்த தானியம் அரிசி. அதனால் சந்திரனுக்கு சாப விமோச்சனம் அளித்த சிவபெருமானுக்கும் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த கலியுகத்தில் முக்தி பெறும் வழிகளில் முதன்மையானது பக்தியும் அன்னமிடுதலுமாகும். அன்னம் ஒடுங்கினால் சகலமும் ஒடுங்கிவிடும்.
பசியால் வாடுபவர்களுக்கு உணவு தராமல் விரட்டினால் அன்னதோஷம் ஏற்படும். அன்னதோஷம் பீடித்தால் வீட்டில் எவ்வளவு உழைத்தாலும் செல்வம் தங்காது, தரித்திரம் ஆட்டிப்படைக்கும். அன்னதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்னது வேஷம் எனும் உணவை கண்டாலே வெறுப்பு உண்டாகும், நோய் ஏற்படும். இந்த அன்னதோஷத்தால் பீடிக்கப்பட்டவர்கள் ஈசனுக்கு பக்தியோடு அன்னாபிஷேகம் செய்வதன் மூலம் முக்தியை பெற முடியும். ஈசனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படும் உணவை அப்படியே உண்ணக்கூடாது. தயிரோ அல்லது வெண்ணெயோ கலந்துதான் சாப்பிட வேண்டும். அன்னாபிஷேக வைபவத்தை தரிசித்தால் வாழ்வில் உணவு பஞ்சமே ஏற்படாது, எந்தவித தோஷங்களும் நெருங்காது. சொர்க்கத்திற்கு போகும் வரை சோறுக்கு தட்டுப்பாடு வராது என்பது நிச்சயமாகும். அன்னாபிஷேகத்தின் பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அன்னாபிஷேகம் செய்கிறதன் மூலமாக குறைவில்லாத உணவு கிடைப்பதோடு சிக்கலில்லாத உத்தியோகம், தன் திறமையை காட்டும் வகையிலும் நல்ல வருவாய் பெறும் வகையில் உத்தியோகமும் அமையும். குழந்தையின்மை, உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும். இறைவனுக்கு நன்றி கடன் செலுத்தும் இந்த தினத்தில் வறியவர்களுக்கு உணவை வழங்குவதன் மூலமாக இறைவன் நம்மை முக்தி அடைய வைப்பார். அன்னம் இடுவதால் உங்கள் தரித்திரம் நீங்கும், வீட்டில் செல்வம் பெருகும், அதோடு அன்னதோஷம் இருந்தால் நீங்கும். இந்த நாளில் குறிப்பாக தயிர் சாதம் செய்து சாப்பிடுதலும் தயிர் சாதம் வழங்குதலும் அனைத்து வகை தோஷங்களையும் நீக்கும். அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறும். அப்படின்னாலும் உலகத்திலேயே மிக பெரிய சிவலிங்கமான தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கும் ஆவுடையோருக்கும் நடத்தப்படும் அன்னாபிஷேகம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். தஞ்சை பெரிய கோவில் என அழைக்கப்படும் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் திருக்கோவிலின் மூலவரான பெரிய ஆவுடையார் சுமார் 13 அடி உயரமும் 63 அடி சுற்றளவும் கொண்ட ஒரே கல்லால் ஆன மிகப்பெரிய சிவலிங்கமாக கருதப்படுது. இந்த லிங்கம்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கமாகும். ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேகத்தின் போது இந்த லிங்கத்தை மூழ்கடிக்கும் அளவிற்கு சுமார் 100 மூட்டை அரிசியில் அன்னம் செய்து அதனை அன்னாபிஷேகமாக செய்வது வழக்கம். ஐப்பசி மாத முழு நிலவு நாளில் முதலில் 5 வகை பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பின்னர் நன்கு வடித்து ஆற வைத்த அன்னத்தை கொண்டு அன்னாபிஷேகம் செய்யப்படும். சமீப காலமாக அன்னாபிஷேகத்தின் போது அப்பம், வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறி, கனி வகைகளையும் கொண்டு அலங்காரம் செய்வதும் மாலையாக அணிவிப்பதும் வழக்கமாக இருக்கிறது. சிவலிங்க திருமேனியின் மேலிருந்து அன்னத்தை வைத்து கொண்டே வருவார்கள். மேலிருந்து கீழாக தான் அன்னத்தை வைத்து கொண்டே வருவார்கள். ஒவ்வொரு அன்னப்பருக்கையும் சிவரூபமாக இருப்பதே பேரூர் புராணம் தெரிவிக்கிறது. சிவலிங்கத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். கீழ்ப்பகுதி பிரம்மபாகம், நடுப்பகுதி விஷ்ணு பாகம், இதுவே ஆவுடை. மேற்பகுதி பானம், சிவபாகம். அன்னாபிஷேகம் சிவலிங்க திருமேனியின் எல்லா பாகங்களுமாக முழுமையாகவே செய்யப்படும். இந்த அபிஷேகம் மட்டும்தான் 2 நாழிகை நேரம், அதாவது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் ஜயுர்வேத பாராயணம் செய்யப்படும். ருத்ரம், சமோகம் போன்ற மந்திரங்களின் பாராயணமும் நடைபெறும். நாழிகை நேரம் முடிந்தவுடன் அன்னத்தை அகற்றி விடுவார்கள். பின்னர் 5 வகை பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெறும். லிங்கத்தின் ஆவுடையிலும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னம் மிகவும் கதிர்வீச்சுடன் இருக்கும். எனவே அதனை எவரும் உண்ணாமல் அப்படியே எடுத்து சென்று கோவிலின் குளத்திலோ அல்லது ஆற்றிலோ கொண்டு கரைப்பார்கள். அன்னாபிஷேக பிரசாதம் நீரில் வாழும் புழு, பூச்சிகள், மீன்கள், மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமும் பெற வேண்டும் என்ற உரிய நோக்கம் கொண்டு நீரில் கரைக்கப்படுகிறது. நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கும் பிரம்ம பாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் மட்டுமே மனிதர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படுகிறது. ஏனெனில் அவற்றை தாங்க சிறு உயிர்களால் முடியாது என்ற ஜீவகாருண்யமே காரணம். வெள்ளை அன்னம் சாப்பிடக்கூடாது என்பதால் பிரசாதமாக விநியோகிக்கப்படும் அன்னம் சாம்பார், தயிர், மோர் ஆகியவற்றோடு தனித்தனியே கலக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படும். இந்த பிரசாதத்தை உண்டால் நோய் நொடிகள் வராது, குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று ஒரு பழமொழியும் உண்டு. அது பொதுவாக எந்த வேளையும் செய்யாமல் ஓசி சோறு உண்டு வெட்டியாக காலம் கழிப்பவரை குறித்து சொல்லப்படுவதாக இருக்கிறது. ஆனால் உண்மை பொருள் அதுவல்ல. சோறாகிய அன்னத்தை, அதாவது அன்னாபிஷேகத்தை கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதே காலப்போக்கில் இவ்வாறு மாறிவிட்டது. வியாபாரத்தில் பிரச்சனை இருப்பவர்களும் நஷ்டமடைந்தவர்களும் அன்னாபிஷேகத்தை தரிசித்து பிரசாதத்தை உண்டால் வியாபாரம் நிமிரும். பள்ளி குழந்தைகளுக்கும் ஏற்றது இது. சில குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள், ஆனால் தேர்வில் நேரத்தில் எழுதாமல் மறந்து போகும். அந்த குழந்தைகள் அன்னாபிஷேக பிரசாதத்தை உண்டால் எல்லாம் நன்றாக நினைவில் நிற்கும்.
வீட்டில் லிங்கம் வைத்திருந்து நித்திய வழிபாடுகள் செய்யாதவர்கள் அல்லது செய்ய முடியாதவர்கள் வருடத்தில் ஒரு நாள் அன்னாபிஷேக தரிசனம் செய்து பிரசாதம் உண்டு சிவபூஜை செய்தால் ஏற்படும் தோஷத்தை போக்கிக் கொள்ளலாம். நீண்ட நாளாக குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் அன்னாபிஷேகத்தை கண்ணார கண்டு பிரசாதம் உண்டால் குழந்தை பிறக்கும். சிவப்பிரசாத அன்னத்தை உண்போருக்கு என்றுமே உணவுக்கு தட்டுப்பாடு என்பதே வராது. வீட்டில் எப்போதும் தானியங்கள் மிகுந்து இருக்கும். அன்னாபிஷேக பிரசாதத்தை உண்டால் தோற்ற பொலிவும் தன்னம்பிக்கையும் கைவரப்பெறும். அன்னாபிஷேகம் குறைவின்றி நடந்தால் அந்த வருடம் முழுவதும் நல்ல விளைச்சல் இருக்கும். ஊர் செழிக்கும், கலைகள் வளரும், மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோவில் சிவனுக்கு மட்டும் ஏன் அன்னாபிஷேகம் நடத்தப்படுது அப்படின்றதை பற்றியும் அன்னத்தின் பெருமையை பற்றியும் சந்திரன் பெற்ற சாபத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களும் நீங்கள் அன்னாபிஷேக வழிபாட்டில் கலந்துருக்கீங்க அப்படின்னா அதை பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி.